Isaiah 66:2. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். I the Lord have spoken. I will bless those who have humble and contrite hearts, who tremble or obey at my word. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். God says, my attention will be drawn towards people and I will bless them who humble themselves, who have a contrite heart. What is contrite heart? A repenting heart. You know, every time we repent before God, repenting heart. And number 3, who obeys to my word. இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், உங்களோடு என்ன பேசுகிறார்னா, ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்னா, தாழ்மை உள்ளவனும் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி ஒரு மனம் திரும்புதலோடு காணப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் அவனுக்கு கவனமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Miracle doesn't happen just like that. ஒரு அற்புதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சும்மா நடப்பது கிடையாது. I told miracles will take place, it doesn't happen like that. அற்புதம் நடக்க போகுது நான் சொல்றனால டக்குன்னு உங்களுக்கு அற்புதம் நடந்துற போறது கிடையாது. God remembers us. I told you it will not happen just like that. ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைவு கூறுனா டக்குன்னு அவர் நினைவு கூறுகிறது கிடையாது. You have to go through certain process. You have to go through certain principles. You have to obey certain things for God to fulfill what he promised. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீங்க வேதத்தின்படியான சில காரியங்கள் சிலதெல்லாம் நீங்க நடைமுறைகள் எல்லாம் நீங்க செய்து அதன்படி நடக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளுக்கு நிறைவேறுகிறது. The Lord says, I the Lord have spoken. இந்த வேதத்துல சொல்லுகிற நான் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறேன். I will bless this year with miracles. I will remember people and I will bless people this year with miracles. என்னுடைய ஜனத்தை நான் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் எங்களோடு வாக்கு பண்ணினார். Who is he going to bless? அப்ப யாரை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருஷம்? Somebody who humbles himself. யார் எந்த மனுஷன் அந்த தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, no matter what we do, who we are, when it comes to God, it is the perfect humbleness, humility. Don't care what people think about. I don't care what people think about. I will humble myself before my God. That is humility. அப்ப யாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா, எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும், எப்படி இருந்தாலும், என்ன அவனை சுத்தி நடந்தாலும், அவர்களை சுத்தி நடந்தாலும், என்னுடைய தேவனுக்கு முன்பதாக நான் என்னுடைய இருதயத்தை தாழ்த்துவேன்னு சொல்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். A person with contrite heart or a repenting heart. ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயம், ஒரு மனம் திரும்புதல், தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துற ஒரு இருதயத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார். Who has a repenting heart? அப்ப யாருக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு இருதயம் இருக்கிறது? Somebody who keeps searching their heart, somebody who keeps asking God, checking with God, Lord, am I right? Is this okay? Is it wrong? Keep checking with God, keep checking with the word of God, keep asking, Lord, I am searching, is my eyes right, is my ears right, is my ways right, is my decisions right, am I okay with you, did I do well, did I pray today, did I read, am I pleasing you? In everything keep asking, searching our hearts and repenting. God will bless that person this year. அப்ப தாழ்மையுள்ள ஒரு இருதயம், ஒரு ஆண்டவருக்கு நேரான ஒரு சரியான ஒரு ஆவியுள்ள மனுஷன்னா எப்படின்னா, தன்னை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து கொண்டிருக்கிறவர், என்னுடைய கண்கள் சுத்தமாக இருக்கா, என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கா, ஏதாவது தவறு இருக்கா, தேவனை குற்றப்படுத்துற மாதிரி நோகடிக்கிற மாதிரி ஏதாவது எனக்குள்ள இருக்கான்னு தன்னைத்தானே மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்னாடி சரி செய்து கொண்டிருக்க ஒரு மனுஷனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். Third, who trembles at the word of God, who obeys the word of God. மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்க அந்த வார்த்தை மேல் அவ்வளவு மரியாதை வைக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். Sometimes God's word doesn't make sense. சில நேரங்களில் தேவன் பேசுகிற தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிறோம். Just obey. உங்களுக்கு புரியலையாட்டும் அந்த வார்த்தையை நீங்க அப்படியே கீழ்ப்படியுங்க. Tap the person next to you and say, just do it. பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றத மாத்திரம் செய்யுங்க. Just do it. சொல்றத மாத்திரம் செய்யுங்க. Just do it. சொல்றத மாத்திரம் செய்யுங்க. Just obey God. ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியுங்க. How does God speak to us?
அப்ப தேவன் எப்படி எங்களோடு பேசுகிறார்? God speaks to us through the word of God. அவருடைய வார்த்தை, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுகிறார். Luke 11:28 says like this. லூக்கா புத்தகம் 11:28 இவ்வனமாக சொல்கிறது. Luke 11:28. லூக்கா 11:28 சொல்கிறது. Blessed are those who hear the word of God and do it. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிகிறவர் பாக்கியவான்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. We hear so many word of God every time. அப்ப தேவனுடைய வார்த்தை நிறைய இடத்துல நிறைய தடவை நாங்க எல்லாரும் கேட்கிறோம். But the Bible says who God is going to bless, blessed are those who hear the word of God and obey it. ஆனா வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிகிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்கிறது. As you have all started reading your Bible, your scripture this year. அப்ப நீங்க நிறைய இந்த வாட்டி போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துல நிறைய வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. There will be so many things the Holy Spirit will start speaking to you. அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுப்பார். Start obeying one by one. அவர் சொல்லி கொடுக்கிறது நீங்க வாசிக்க அவர் சொல்லி கொடுக்கிறது எல்லாத்தையும் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. Remember that God remembers everything that we do, that we are obeying. அப்ப அவருக்கு நீங்க கீழ்ப்படிக்கிற சின்ன காரியமா இருந்தாலும் அது அவர் வந்து நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். Jeremiah 7:23 says like this. எரேமியா 7:23 இவ்வளமாக சொல்கிறது. I gave them this command, obey me and I will be your God and you will be my people. Walk in obedience to all I command you, that it may go well with you. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். There is a blessing on this 7th day of fast. இந்த 7வது நாள் உபவாச நாளிலும் கூட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. What was it? God said that miracles are going to take place in your அப்ப life. ஆண்டவர் நாங்க ஆராதிக்கிற வேளை ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னா? அற்புதங்கள் நடக்க போகிறது. But there is also a command given to you on this 7th day. ஆனா இந்த 7வது நாள் அந்த அற்புதங்கள் நடக்கணும்னா ஆண்டவர் அதுக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். We have to obey him, obedience. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். When it is easy, we obey him. ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமா இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சிரோம் எல்லாரும். When it is hard, we do it our way. ஆனா சில காரியம் கீழ்ப்படிய கஷ்டமா இருந்துச்சுன்னா நாங்க எங்களுடைய வழிகளை அது நாங்க வேற மாதிரி செஞ்சிரோம். When it is small, when it is small, we do it, we obey it. சின்ன காரியமா உங்களுக்கு செய்ய முடியுமா நாங்க டக்குன்னு செஞ்சிரோம். But in big things we hesitate to obey him. ஆனா ஆண்டவர் பெரிய காரியத்துக்கு கீழ்ப்படிய சொல்லும்போது நம்ம ரொம்ப தயங்குறோம், அதுக்காக பண்ணாதபடிக்கு ஏதோ அதை மழுப்பி பார்க்கிறோம். When we see signs, we obey him. ஆண்டவருடைய கிரியை எங்களை கண்காலால பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்கும்போது அதை நாங்க நம்பிடுறோம். But when we don't see him when we don't see anything and when God asks us to do, we don't obey him. ஆனா கண்களை எதுவுமே எங்களுடைய கண்கள் பார்க்காத வேளையிலும் கூட ஆண்டவர் அப்பையும் நம்ம நம்புகிறோமா? God's instructions is going to be very specific, strategic, precise this year to you. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள், செய்ய சொல்லுகிற காரியங்கள் அதெல்லாம் ரொம்ப ஆண்டவர் கவனமாக நீங்க கவனித்து நீங்க கேட்டு அதன்படி நடக்கணும். God is going to give you and you have to obey. அது ஆண்டவர் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லுவாரு, அதை நீங்க கீழ்ப்படியணும். We don't not only hear to the word of God, we hear to our pastors. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மளுக்கு தந்த தேவனுடைய ஊழியக்காரிக்கு நாங்க கீழ்ப்படிக்கிறோம். I am not saying it, the word of God says it. நான் நான் உங்களுக்கு சொல்லல, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. And then we obey children, we obey to our parents. அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியணும் என்று வேதம் சொல்லுகிறது. I want this specially to be read. இந்த வசனத்தை நான் யாராவது வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். Ephesians chapter 6, எபேசியர் 6 1 to 3. 1 லிருந்து 3. எபேசியர் 6 1 லிருந்து 3. Some of you may be thinking Sunday school has already gone, why is sisters reading this scripture? சில பேர் நீங்க யோசிக்கலாம், சண்டே ஸ்கூல் உள்ள போயிட்டாங்க, ஏன் இப்ப சிஸ்டர் திருப்பி இத வாசிக்கறாங்கன்னு. Because there are many children sitting in this place married. அப்ப கல்யாணம் கட்டின சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க. There are children sitting in this place doing uni. அப்ப யுனிவர்சிட்டி போற பிள்ளைங்க இங்க இருக்கீங்க. So the Bible says children.
வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள். Which means as long as your parents are alive, you are children. Whether you have your children or whether you are a grandparent, it doesn't matter. As long as your parents are alive, you are children to your parents. அப்ப வேதத்தின்படி உங்க பெற்றோர்கள் உங்களோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு பிள்ளைகள் தான். அப்ப வேதம் பிள்ளைகள் என்ன சொல்லுகிறது அது உங்களுக்கு உபயோகிக்கும். Ephesians chapter 6 verse 1 to 3. எபேசியர் 6:1-3. So not you obey not only to God. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியிறது மாத்திரம் You கிடையாது. obey not only to your priest, your pastors, your people who lead you in Christ. உங்களுடைய போதகருக்கு உங்களுடைய ஆசாரியருக்கு நீங்க கீழ்ப்படியிறது மாத்திரம் கிடையாது. You also obey to your parents. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுகிறது. Let's all read Ephesians chapter 6 verse 1 to 3. எபேசியர் 6:1-3 You know, கேட்போம். listen, obeying the word of God is a big thing. We will fear. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்க கீழ்ப்படிக்கிறது சில நேரம் ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு இருக்கே எல்லாத்தையும் கீழ்ப்படிய முடியுமா? No, we obey. அதுக்கு ஆனாலும் நம்ம கீழ்ப்படிகிறோம். When we say obey your pastors, no choice, we obey. பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும் வேற வழியே இல்ல, அதுவும் நம்ம கீழ்ப்படிஞ்சிரோம். But when it comes to parents, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? Do you know this? Do you know? We don't obey. ஆனா பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு வரும்போது நாம பெற்றோருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும்னு நாங்க சொல்லுகிறோம். This year specifically I am saying, in everything, if the word of God says obey your parents, you do it. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு சொன்னா உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. They may not be as learned as you. உங்கள மாதிரி எல்லா காரியம் அறிந்து புரிந்தவர்களாக அவங்க ஒருவேளை காணப்படாட்டியும் there may be big generation gap. உங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய அந்த ஜெனரேஷன் கேப் நிறைய இருந்தாலும் கூட they may not know this times technology. இந்த நாட்களுடைய எல்லா விதமான விஞ்ஞானங்கள் எல்லாத்தையும் ஒருவேளை அவங்களுக்கு புரியாதபடிக்கு இருந்தாலும் but they have that experience. You know what? They are salted. All of you say salted. ஆனா அவங்க salted. ஆனா சாரமுள்ளவர்கள். Salted. சாரமுள்ளவர்கள். Salted. சாரமுள்ளவர்கள். What you don't know, your parents know. உங்களுக்கு என்ன தெரியாதோ அது உங்க பெற்றோருக்கு ஆண்டவர் தெரிய பண்ணுங்க. What you are going through now, they have already crossed that journey. அப்ப நீங்க என்னென்ன காரியத்துக்குள்ள இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கீங்களோ அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக பெற்றோர் அந்த காரியத்துல எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. What you are seeing first time, they have already seen, they have successfully passed it. நீங்க முதல் முறையா இப்ப என்னென்ன காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ அவங்க ஏற்கனவே அந்த காரியத்தெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. Advisors, take it from your parents. பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைகளை அட்வைஸ தயவு செஞ்சு கீழ்ப்படியுங்க. Again say salted. சாரமுள்ளவர்கள். They are salted. பெற்றோர்கள் சாரமுள்ளவர்கள், உப்புள்ளவர்கள். They are experienced. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு अनेक அனுபவங்கள் உண்டு. They are prayerful. அவங்க ஜெபிக்கிறவர்கள். The same Holy Spirit that speaks to you they have experience of speaking with God already. அப்ப நீங்க ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற நீங்க அவங்க பெற்றோருக்கு இன்னும் அதிக அனுபவங்கள் அப்படி இருக்கிறது. What presence you are seeing now, they have already tasted it before. நீங்க இப்ப அனுபவிக்கறான தேவனுடைய பிரசன்ன அந்த காரியத்தை ஏற்கனவே அனுபவித்த ஆண்டவருக்குள்ள நடந்து வந்தவர்கள். If sometimes you feel that it is not right what they are saying, explain it to them, approve it, get their approval and then proceed. ஒருவேளை அவங்க சொல்லுகிறது சரியில்லைன்னு உங்களுக்கு பட்டுச்சுனா அவங்களுக்கு அந்த காரியத்தை விளக்கி சொல்லி அவங்களுடைய சம்மதத்தோடு அந்த காரியங்களை அந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. You know, that Bible records special blessings when you honor your parents. வேதம் பெற்றோர்களை கனப்படுத்தி அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது அப்பதான் சில ஆசீர்வாதங்கள்லாம் வரும்னு சில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. He has also recorded it in the 10 commandments that you have to honor your parents. Honor your parents. அப்ப தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளையில ரொம்ப முக்கியமா ஆண்டவர் உடைய தாய் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுன்னு ரொம்ப முக்கியமா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. Solomon was the most wise man on the earth. இந்த பூமியிலேயே ஞானவான் சொலொமோன் ராஜாவை போல ஞானவான் யாருமே கிடையாது. He was so wise, like he was experienced. அவ்வளவு ஞானம் உள்ள ஒரு மனுஷன்.
He was so wise that he was very experienced of age. எல்லாவற்றையும் அநேக முதியோருக்கு இல்லாத கூடிய ஒரு ஞானத்தை கூடிய அநேக காரியத்துல கற்பித்தது போல ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. But you can see that in Proverbs he always talks about honoring parents. He specifically says honor your mother, honor your father specifically. அவ்வளவு பெரிய ஞானமுள்ள ஒரு மனுஷன், ஒரு ராஜா, அந்த நீதிபதிகள் அந்த நீதிமொழிகள் புத்தகத்துல தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறார். Take it as a resolution this year. இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இதா எடுத்துக்கோங்க, நான் அந்த காரியத்தை நான் செய்ய போறேன். The Bible, Isaiah 62, as I said, God will bless humble, contrite heart and who obey, who tremble at my word. அப்ப நான் சொன்னது போல ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்கிறார்னா தாழ்மையுள்ள ஒரு மனுஷனை, மனம் திரும்புதலோடு இருக்கிற ஒரு இருதயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை, தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனை. All the children sitting in this place read Ephesians 6:1-2. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாசிங்க எபேசியர் 6:1-3. Children, ready? Children, obey your parents in the Lord, for this is right. For this is Right. For this is Right. Honor your father and mother, which is the first commandment with a promise. When God fulfills the promise, he checks whether the first half is done by you. பட் ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய பாதியை செஞ்சிட்டீங்களான்னு ஆண்டவர் செக் பண்ணி பாப்பார். Okay, that it may go well with you and that you may enjoy long life on the earth. அப்படி நாங்க பண்ணும்போது நாங்க செய்யற காரியம் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்றார், நீடிய ஆயுசு நாட்களை பூமியில எங்களுக்கு You கொடுக்கிறார். want to have good health, long life, everything to go well with you. Today obey the word of obeying your parents. அப்ப நீங்க நல்ல நீடித்த நாள் வாழணுமா, நல்ல சுகத்தோட இருக்கணுமா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற மாதிரி தம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. Does it say that married children should not obey? கல்யாணம் கட்டினவங்க பெற்றோரை கீழ்ப்படிய கூடாதுன்னு வேதம் சொல்லுதா? It says children. அப்படி சொல்லல, எல்லா பிள்ளைகளும் நீங்க பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா செய்யணும். You're married, you're not married, doesn't matter. நீங்க திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அது கனம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு. I said that obedience shows your love for God. அப்ப நீங்க கீழ்ப்படியும் போது அது என்னத்தை காண்பிக்கிறதுனா நீங்க தேவனை நேசிக்கிறவர்கள் என்று காண்பிக்கிறது. So today on the 7th day of fasting, I release this word of obedience. I release this grace of obedience over your life. இந்த 7வது நாள் உபவாசம் கடைசி நாளில இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தையை, இந்த கட்டளையை நான் உங்கள் மத்தியில நான் கொடுக்கிறேன். Just obey every word that comes from the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயங்கரமா கீழ்ப்படிய When the ஆரம்பிங்க. worship leader says raise your hand, you should obey or you should not obey. ஆராதனை நடத்துறவங்க கையை வைத்து ஆராதிங்கன்னு சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாது? You obey. Small thing, but it goes in the book of remembrance. சின்ன காரியம் தான், ஒரு கையை வைத்து ஆராதிக்க சொல்லும்போது ஆராதிக்கிறது அதையும் தேவன் நினைவு கூறுகிறார். When we say let's pray, when I say let's pray, praying is an act of obedience. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படி நான் சொல்லும்போது நீங்க ஜெபம் பண்றது சத்தமா அது ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம். Obedience shows your love for God. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கு டக்குன்னு கீழ்ப்படியும் போது தேவனை நீங்க நேசிக்கிறதே ஆண்டவருக்கு காண்பிக்கிறது. Delayed obedience is disobedience. அப்ப தாமதித்து கீழ்ப்படிகிறது அது கீழ்ப்படிதல் அல்ல என்று. I will do it later. I will do it afterwards. அப்புறம் செய்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்றேன். It is disobedience. அது கீழ்ப்படிதல் இல்லை. God expects obedience. ஆண்டவர் கீழ்ப்படிய முழுமையா கீழ்ப்படிய Obedience shows your trust on God. நீங்க கீழ்ப்படியும் போது என்ன காண்பிக்கிறதுனா ஆண்டவரே நான் உங்களை முழுமையா நம்புறேன் அப்படினு காண்பிக்கிறது. God told Abraham, leave your family, leave your land, leave your people, go to a land that I will show you. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் தாயையும் தகப்பனையும் உடைய வீட்டாரையும் நீ இருக்கிற இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். He obeyed. அவன் அப்படியே கீழ்ப்படினான். His obedience shows that he trusted God. அவன் கீழ்ப்படியும் போது ஆண்டவருக்கு என்ன அவன் சொன்னான்னா நான் உங்களை முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொன்னார். Abraham went to sacrifice his son. அவனுடைய ஒரே குமாரனை போய் பலி செலுத்த ஆபிரகாம் போனார். He obeyed God. அதுக்கும் கீழ்ப்படிய தயாரா இருந்தார். It was hard.
it was very hard, heartbreaking, but still he planned to obey God. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரே பையனை கூட பலி செலுத்துறதுக்கு அது கூட தயாரா இருந்துச்சு. ஆனாலும் நான் கீழ்ப்படிவேன்னு ரெடியா இருந்தேன். There will be times when you will not like something God will ask you to do. சில வேளைகளில் ஆண்டவர் சில காரியங்கள் உங்களை செய்ய சொல்லுவார், உங்களுக்கு அது பிடிக்காது செய்யறதுக்கு, ஆனாலும் ஆண்டவர் அதை நீங்க செய்ய எதிர்பார்ப்பார். It is not my type, still God will tell you to do it. அது என்னால முடியாது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது எனக்கும் அதுக்கு சரி வராது, ஆண்டவர் அது உங்களை செய்ய சொல்லுவார். Things that you will not like, he will ask you to do just to check whether you love him beyond what you like, what you don't like. உங்களுக்கு பிடிக்காதது ஆண்டவர் சில நேரம் செய்ய சொல்லுவார். ஏன்னா நீங்க செக் பண்றதுக்கு, உங்களுக்கு பிடிக்காதது நான் சொன்னா அவன் செய்வானே அப்படின்னு செக் பண்றதுக்கு ஆண்டவர் செய்ய சொல்லுவார். When you obey, there is a blessing coming on the other side. நீங்க ஒரு பக்கம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது மறுபக்கத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எழுப்புவார். We all know Abraham. ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரியும். His son was born at his old age. He loved his son. அவனுடைய வயசான காலத்துல அவன் பெற்ற ஒரே ஒரு பிள்ளை. There was only one boy. ஒரே ஒரு மகன் அவனுக்கு. God said sacrifice. அந்த ஒரே ஒரு மகனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்றார். If God asks you something to sacrifice that is close to our heart, are we ready to obey him? உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்காக பலி இழுத்து அப்படி பலி செய்ய அப்படின்னு சொன்னா செய்ய முடியுங்களா? நீங்க உங்களால முடியுமா? The Bible says early the next morning he went to the mountain to sacrifice. It's very hard. We read it easily, it's very hard. ஆனா நல்ல சுலபமா சும்மா நாங்க வாயால வாசிச்சோம். வேதம் சொல்லுகிறது அடுத்த நாள் விடிய காலையிலேயே முதல் அவன் கிளம்பி பலி செலுத்த போறாரு. As he was going to sacrifice his son, because his only one thing, I want to obey God. அவன் காலையிலேயே அந்த மலையை நோக்கி போய் கொண்டிருக்கான், அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய். ஏன்னா அவனுடைய எண்ணத்துல எல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிவேன். And as he was lifting his sword to kill the son, God said, don't touch your son. அந்த அவனுடைய ஒரே மகனை பலி செலுத்துவதற்கு அந்த கத்தியை எடுக்கும்போது வானத்திலிருந்து ஆண்டவர் பேசி அந்த கத்தி ஒண்ணுமே செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். There was a ram on the other side. பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு அந்த இடத்துல இருந்தது. God said, take the ram and sacrifice it. அவனுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை எடுத்து நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். When you are ready to obey, there is a blessing coming from the other side that you have no clue about. நீங்க கீழ்ப்படிய தயாரா இருக்கும்போது ஒரு பக்கத்துல நீங்க கீழ்ப்படியும் போது இன்னொரு பக்கத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். I want to tell you that miracles take place when you obey God. இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல விரும்புகிறேன், கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நடைபெறும். John chapter 5, let's all take John chapter 5. யோவான் 5வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். Thank you. Let me read from 1 to 9. John chapter 5. It says, sometime later Jesus went up to Jerusalem for a feast of the Jews. Now there is in Jerusalem near the sheep gate a pool, which in Aramaic is called Bethesda, and which is surrounded by 5 covered colonnades. Here a great number of disabled people used to live. You know what? Jesus went for a feast. ஆண்டவர் வந்து ஒரு யூதருடைய பண்டிகைக்காக அவர் போகிறார். He was so happy. The atmosphere was so happy, rejoicing. It was a festive season. அந்த பண்டிகை நாளாக இருந்தபடினால எல்லா இடத்துலயும் சந்தோஷமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்த மாதிரி தான் காணப்பட்டது. But my God's heart was always after people who were sick, who wanted deliverance, who
who were not up to the level. ஆனா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் அந்த மாதிரியான பண்டிகை எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட கஷ்டத்தோடு பாரத்தோடு ஒரு சுகவீனத்தோடு கஷ்டப்படுகிற ஒரு மனிதனை நினைக்க அவருடைய இருதயம் தோன்றுகிறது. Even in the feast he remembers. அந்த பண்டிகையின் நாட்களில் கூடிய துக்கத்தோடு காணப்படுகிறவரை அவர் நினைவு கூர்கிறார். And then he goes to the place where there are so many disabled people lying there. அந்த இடத்துல சுகவீனமா இருக்கிற நிறைய பேர் சுகவீனமா இருக்கிற அந்த இடத்தை அவங்களை தேடி ஆண்டவர் போகிறார். He goes to a man who is 38 years crippled on his leg. 38 வருஷம் நடக்கவே முடியாதபடிக்கு ஒரு மனுஷனுக்கு தேடி ஆண்டவர் போகிறார். He remembered him. அவனை நினைவு கூர்கிறார் ஆண்டவர். Nobody knew how long he was there. Nobody has any records, but Jesus knew that it's too much for him. He remembered. Even during the feast season, he remembered and went to the man. எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் 38 வருஷம்னு கணக்கு வைத்து அவனை யாரும் நினைவு கூறாத வேளையில ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவனுக்கு சுகம் கொடுக்க தேடி He போகிறார். goes to the crippled man. அந்த முடவனிடத்துல ஆண்டவர் தேடி He has போகிறார். not walked in all his 38 years. 38 வருஷமா அவன் நடந்ததே கிடையாது. And what does God say? ஆனா தேவன் என்ன செய்கிறார்? Get up and எழுந்து நட get up சொல்றார். and walk. எழுந்து நடன்னு சொல்றார். Does Jesus not know that he cannot walk? ஏன் இயேசுவுக்கு தெரியாத 38 வருஷம் இந்த மனுஷனால நடக்க முடியாதுன்னு ஏன் அவனை பார்த்து சொல்றான் He has எழுந்து not நடன்னு? walked for 38 years. Does Jesus not know about that? 38 வருஷம் நடக்காதவனை பார்த்து எழுந்து நடன்னு சொல்றார். அதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? Jesus gives instructions that is beyond our thinking. நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். அவனை சொல்றாரு 38 வருஷம் நடக்காத ஒரு மனுஷனை எழுப்பி நடன்னு There சொல்றாரு. will be instructions that you have no clue. How can I do this? சில வேளையில ஆண்டவர் செய்யும்போது உங்களுக்கு யோசிக்க இது என்னால எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்னு This யோசிக்க. year Holy Spirit is going to give so many instructions that looks very crazy, that makes no sense at all. இந்த வருஷம் ஆண்டவர் சில காரியம் இப்படிதான் உங்களுக்கு செய்ய சொல்ல போகிறார். உங்க புத்திக்கு எட்டாத காரியம், புரிந்து கொள்ளாத காரியத்தை ஆண்டவர் இதை செய்யும்போது நீங்க செய்யணும். Let's read the verse 8 and 9. 8 9 வசனங்களை Then வாசிப்போம். Jesus said to him, get up, pick up your mat and walk. And at once, all of you say at once. உடனே At once. உடனே At once. உடனே. When we start obeying, that is when miracle take place. நாங்க கீழ்ப்படியும் போதுதான் அந்த இடத்துல வசனத்தின்படி உடனே அற்புதங்கள் நடைபெறுகிறது. This year God is going to give you crazy instructions, strange instructions. ஆண்டவர் இந்த மாதிரி சில உங்க புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்ய சொல்லும்படி ஆண்டவர் செய்ய சொல்ல போகிறார். நீங்க செய்யணும். For a miracle to take place, there will be a strange instruction from God. ஒரு அற்புதம் நடப்பதற்கு சில வேளை ஆண்டவர் ஒரு சில காரியத்தை செய்ய சொல்ல உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் எப்படின்னு நீங்க யோசிக்க. ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் There is செய்ய. going to be a miracle that will burst forth for your lifetime. ஆனா உங்க வாழ்வை முழுவதுமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த கீழ்ப்படிதல் மூலமாக செய்வார். When God releases a miracle, it's for lifetime. ஆண்டவர் ஒரு அற்புதம் ஒரு மனுஷனுக்கு செய்யும்போது அவனுடைய வாழ்நாள் எல்லாம் அது நீடித்திருக்கும். It is going to be an enjoyment for the rest of your life. உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அதை நீங்க குறித்து சந்தோஷத்தோடு களி கூறுவீங்க. When Jesus does something, it is not halfway, it is not little, it is not for some years, it is permanent, it is forever, it is for your lifetime, it is everybody is going to watch it. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யும்போது ஒரு வருஷமோ ஒரு 2-3 மாசமோ கொஞ்ச நாளா செய்கிற அற்புதம் கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லா அதை நீங்க அனுபவிக்கிற ஒரு அற்புதமாக இருக்கும். Everybody started to ask him, are you the one who were sitting there walking around, jumping around? அவன் நடந்து குதிக்கும் போது அவன் கேட்டாங்க, அங்க படுத்து கிடந்தவன் 38 வருஷமா நடக்க முடியாது, நீதானான்னு கேட்க ஆரம்பித்தார்கள். Obedience brought miracles. அவனுடைய கீழ்ப்படிதல் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதம் நடந்தது. He was healed for the rest of his life. அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக சுகத்தோடு அவன் காணப்பட்டான். When Jesus heals, it's for the rest of the life. ஆண்டவர் சுகமளிக்கும் போது உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா அந்த சுகம் நீடித்திருக்கும். When Jesus gives something, it is for the rest of your life. ஆண்டவர் ஒரு வரம் அளிக்கும் போது இல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது வாழ்நாள் ஃபுல்லா அது நீடித்திருக்கும். When God blesses, it is for the rest of your life. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுவதுமாக
நீடித்திருக்கும். When God blesses you with financial blessing, it is for the rest of your life. பண காரியங்கள்ல ஆஸ்தி சம்பத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது வாழ்நாள் ஃபுல்லா நீடித்திருக்கும். Jesus is a God known to do miracles. அவர் அற்புதங்களை செய்த தேவன், செய்கிற ஒரு தேவன். Miracles will take place in this house of God. இந்த தேவ ஆலயத்துல இந்த வருஷத்துல அற்புதங்கள் நடைபெறுகிற ஒரு நாட்களாக இருக்கும். What is a miracle? அற்புதம் என்றால் என்ன? Things that you cannot imagine that can happen with the situation, with the person or with the scenario. இந்த நபரோடு இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்லாத காரியம் நடைபெறும்போது தான் அவர் அற்புதம். You know, testimonies that will come from you people, Potter's Palace Ministry, people connected with Potter's Palace Ministry, you will say that, sister, it is a miracle. நிறைய பேர் வந்து உங்களுக்கு சாட்சி ஆண்டவர் இந்த வருஷத்துல செய்ய போகிற அற்புதம், சிஸ்டர் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. I don't know how, I don't know when, it is a miracle that is going to take place. எப்படி நடக்கும், யார் மூலமா நடக்கும் எனக்கு தெரியும். கர்த்தர் நீங்க கீழ்ப்படியும் போது செய்வார். Mark 3, I will finish. Mark 3, 1 to 6. மார்க் புத்தகம் 3வது அதிகாரம் 1 6 வரை. There was a man who had shriveled hand. ஒரு மனுஷனுக்கு இருக்கு கை குறுகி போய் இருந்தது. How is shriveled hand? அப்ப குறுகி போன கை எப்படி இருக்கும்? Show me how it looks. யாராவது காட்டுங்க, கை குறுகி போன கை எப்படி இருக்கும்? You know, you cannot stretch it. அப்ப குறுகி போன கைனா அது இப்படி நீட்ட முடியாது. இப்படி தான் இப்படி இருக்கும். It is like this. இப்படி தான் வச்சிருப்பாங்க, நீட்ட முடியாது. You can't stretch it. அத வந்து இப்படி நீங்க நீட்டி வைக்க முடியாது. I don't know, take it prophetically. இத வந்து தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. There are things that you cannot stretch far than something. சில பேர்லாம் அங்க இருக்கீங்க, சில காரியத்தை இப்படி தான் வச்சிருக்கோம், எங்கட நீட்ட முடியாதபடிக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கிறோம். There are certain visions that you cannot even stretch. சில தரிசனங்கள் எங்க வாழ்க்கையில நாங்க வைத்திருக்கிறோம், அதை எங்களால நீட்டி பார்க்க முடியல. There are certain blessings that you think it is not for me, I cannot reach that far. சில பேர் நினைக்கிறீங்க சில ஆசீர்வாதங்கள் அவ்வளவு தூரம் எனக்கு கிடைக்காது, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். For your children or for yourself, or but there are certain positions I cannot reach, it is only my limit is only this much. என்னுடைய அளவு இவ்வளவுதான், என்னுடைய பிள்ளைகளோட அவ்வளவுதான், இதுக்கு மேல நானும் என்னுடைய பிள்ளைகள் அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு உயரத்துக்கு போக முடியாதுன்னு ஒருவேளை நீங்க நினைத்து There are certain dreams that you cannot even stretch your hand to dream and take it. சில கனவுகள் எல்லாம் எனக்கெல்லாம் நடக்காது, இந்த மாதிரி கனவுகள் இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு எட்டுமா எட்டாதா அப்படினு குறுகி போன மாதிரி There are காணப்படுது. financial destinies that you think you cannot stretch to reach such destinies. பண காரியத்துல ஐஸ்வரியத்துல அந்த காரியத்துல குறுகி போய் நான்லாம் இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு யோசிக்க கூடிய முடியாத அளவுக்கு நாங்க குறுகி போய் இருக்கோம். There are certain plans in your heart, there are certain dreams in your heart, there are certain desires in your heart, but right today you are thinking, I cannot stretch to have all those desires in my life. சில கனவுகள், சில தரிசனங்கள், சில ஆசைகள் உங்களுடைய இருதயத்துல இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ்வளவு தூரம் என்னால எனக்கெல்லாம் நோக்கி கூடிய பார்க்க முடியாதபடிக்கு குறுகி போய் இருக்கிறோம். But in order to have a miracle in that situation, God expects obedience. ஆனா அவ்வளவு தூரம் தேவனுடைய அற்புதம் நடக்கணும்னா கீழ்ப்படியும் போது எவ்வளவு தூரம் வேணாலும் கர்த்தரால செய்ய முடியும். Shall we all read it quickly and I finish? சீக்கிரமாக வாசிப்போம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. Hallelujah. Let me read it. Another time he went into the synagogue and a man with a shriveled hand was there. Some of them were looking for a reason to accuse Jesus, so they watched him closely to see if he would heal him on the Sabbath. Jesus said to the man with the shriveled hand, stand in front of everyone. Then Jesus asked them, which is lawful on the Sabbath, to do good or to do evil, to save life or to kill? But they remained silent. Verse 5.
He looked around at them in anger and deeply distressed at their stubborn hearts, said to the man, stretch out your hand. All of you, as a sign before God, say, Lord, I stretch out my hand. Stretch both. ரெண்டு கையை நேரா நீட்டி சொல்லுங்க, நான் என்னுடைய Stretch out கையை your நான் hand. நீட்டுகிறேன். What you cannot achieve, stretch out your hand. என்னால நான் எடுக்க முடியாததை நான் இந்த வேளையில நான் கையை நீட்டுகிறேன் சொல்லு. Jesus says, stretch out your hand. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு. And can the man stretch? அப்ப சூம்பி போன ஒரு கையில ஒரு மனுஷனால கையை நீட்ட முடியுமா? Can he do it? அவனால நார்மலா செய்ய முடியுமா? God is so good. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய கை அவன் நீட்ட முடிந்தது. The moment God says, he knows he can't do it, but he stretches. அவனுக்கு தெரியும், அவனுக்கு சூம்பின கையில அவனால நீட்ட முடியாதுன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது நான் ட்ரை பண்றேன்னு அவன் அப்படி பண்ணான் பாருங்க. And the Bible says his hand was restored fully. அது It was permanent, forever, lifetime. அவனுடைய கை முழுமையா சொஸ்தமானது, வாழ்நாள் ஃபுல்லா கை அவனுக்கு சொஸ்தமானது. There are lifetime changes coming. வாழ்நாள் முழுவதும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய மாற்றங்கள் வருகிறது. There is abundance coming. ஏராளம் கர்த்தர் கொடுக்கிற ஏராளம் நம்மளை நோக்கி வருகிறது. There is good days coming. நல்ல நாட்கள் எங்களுக்கு முன்பதாக காத்திருக்கிறது. Stretch out your hands for houses. புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய கையை நீட்டுங்க. Stretch out your hands for greater positions. என்ன உயரமான பதவிகளுக்கு போகணும்ன்றவங்க எல்லாம் உங்க கையை நீட்டுங்க. Stretch out your hands for financial blessings. பண காரியத்துல அற்புதங்கள் உயர போகணும்ன்றவங்க எல்லாம் கையை நீட்டுங்க. Stretch out your hands for respect, honor, riches, dignity. மரியாதை, கனம், உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்ன்றவங்க எல்லாம் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்லும்போது There is a season when God gives the word. ஆண்டவர் சில நாட்களில சில காலத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுப்பார். And when you obey it, அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது it may not make sense when God says it. ஆண்டவர் சில காரியம் உங்களுக்கு செய்யும்போது செய்யும்போது உங்களுக்கு அந்த நேரம் புரியாதபடிக்கு காணப்படலாம். Do it, obey it, you will see a miracle. அத கீழ்ப்படிங்க, செய்யுங்க, ஒரு அற்புதம் காண்பீர்கள். Things are going, God knows. I always say this, God knows exactly how to make your heart merry. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். சந்தோஷம் மகிழ செய்யணும். You know, it is not a big thing, but that point of time he knows what to give to make your heart merry. ஒருவேளை பெரிய காரியமா இல்லாதபடிக்கான ஒரு சில காரியத்தை செஞ்சு அந்த இருதயத்துல அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குவார். A dream, ஒரு சின்ன கனவாக இருக்கட்டும், a thing that you lost, you find it out. தொலைஞ்சு போன ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும், Somebody visiting, யாரோ ஒருத்தர் உங்களை விசிட் பண்ணிட்டு போறதாக, a letter coming, ஒரு லெட்டர் வர்றதா இருக்கட்டும். You know, God knows exactly how to make your heart merry. இந்த இருதயத்தை எப்படி மகிழ செய்யறதுன்னு கர்த்தருக்கு தெரியும். A word from the altar, ஒரு தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை, a small gift, an old picture. ஒரு சின்ன gift, ஒரு சின்ன பழைய ஒரு போட்டோ. God knows exactly how to make you merry. ஆண்டவர் என்ன செஞ்சு உங்களை ஆசீர்வதிக்கணும், மகிழ செய்யணும்னு அவருக்கு And தெரியும். this is a season of God remembering you. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற ஒரு நாட்கள். And God is going to send miracles your way. உங்களுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்புகிறார். Don't miss anything to do, because that may be your test of obedience. ஏதாவது ஆண்டவர் செய்ய சொன்னார்னா கீழ்ப்படிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிராதீங்க. உங்களுடைய அற்புதம் அதுவாக இருக்கட்டும். Maybe that is the point of miracle in your life. ஒருவேளை நீங்க அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்குதோ என்னமோ. And today's word is obedience. என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிகிறது. There is always a command for every promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு பின்பதாக எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டளை இருக்கும். Not everybody obeys. எல்லாருமே கீழ்ப்படிறது கிடையாது. We all worship. எல்லாரும் ஆராதிக்கிறோம். We all pray. எல்லாரும் ஜெபிக்கிறோம். We all love God. எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். But only few obey.
சிலர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோம். And God has a record of people who obey. யார் யாரெல்லாம் கீழ்ப்படிகிறார்கள்னு ஆண்டவர் கவனமாக எல்லாம் வைத்திருக்கிறார். Because there are miracles that he has to do in their lives. அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. Just be in that book, sit in that book of obedience. அந்த கீழ்ப்படிகிற புத்தகத்துல உங்களுடைய பேர் காணப்படட்டும். Obey your husbands. உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படியுங்க. Obey your parents. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. Obey every elders. உங்களுடைய பெரியவங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியுங்க. Obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. Obey every strange thing that the Holy Spirit says. உங்களுக்கு புரியாதது, உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. Miracle is awaiting. அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது.